ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனுடைய ஒரு கிஃப்ட் பாக்ஸோடைய அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகா கிஃப்ட் பாக்ஸோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட சின்ன சைஸு. ஆனால் அதோட வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெடி வந்து நிறையா வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்துருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பெரிய ப்ராடக்டாக தான் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சின்ன ப்ராடக்ட்டும் வந்து இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 சவுண்ட் கிராக்கர்ஸ்லாம் எதுவுமே வந்து இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 சவுண்ட் கிராக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு வெடிக்கிறதுக்கான எல்லா வெடியுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபேன்சி கிராக்கர்ஸ் தான் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும், இது வந்து 40 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கிடையாது. அதை ஒப்பிடையில் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து தெரியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸ் தான். இதில் கம்மி மத்தாப்பில் ஆரம்பித்து ஸ்கை ஷாட் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெர்ஜர் பெயிண்ட் கம்பெனிலேருந்து வருஷம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்ன மாதிரி ப்ராடக்ட், அதோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஹை விவர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணிட்டோம். எவ்வளோ கிராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஐயனுடைய ட்விங்க்லிங் ஸ்டார் ஷார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 45 சென்டிமீட்ரு. அந்த பெரிய பாக்ஸு, அதாவது இந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கிராக்கர்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிஜ்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க 50 பீஸ் பிஜ்லி. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஆனால் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபியூஸ்லாம் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். சின்ன பாக்கெட்டாக இருந்தாலும் நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஐயனுடைய கிராக்கர்ஸை பற்றி சொல்லவே வந்து தேவையில்லை. செம்ம சவுண்டாக வந்து வெடிக்கும் இந்த பிஜ்லியெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஐயனுடைய கலர் ஷாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கை ஷாட்டு. ஐயனுடைய ஸ்கை ஷாட்லாம் வந்து நல்லா தான் வந்துருக்கும், நல்லாவே வந்திருக்கு. ஆனால் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருமாங்கிறது தெரில, இதில் போட்டிருக்கக்கூடிய டிஸ்பிளே வருமாங்கிறது தெரில. அது வந்து 10 வச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சோடியாக் ஸ்பின்னர்ஸு. அந்த பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸே வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து 3 சக்கரை வந்து சுற்றும் அந்த 10 வச்சோம்னா. இதோட ஃபங்க்ஷன்லாம் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இதில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஐயனுடைய கிளாசிக் வீல்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சக்கர் தான். ஆனால் அதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரமாக சுத்தம், அதே நேரத்தில் ஃப்ளவர் பாட்டு வர மாதிரி அந்த டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐயனுடைய கிராக்லிங் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஷாப்பில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வாலா தான். இதோட ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்துருக்கும். நல்ல டைமிங்கில் வந்து வெடிக்கும். இதில் வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஐயனுடைய கிராக்லிங் பாப்கார்ன் வந்து 3 பீஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட்டில் போட்டு வந்து வச்சுருக்காங்க. ஐயனுடைய கிராக்லிங் பாப்கார்னுங்கிறது கிட்கட்டு தான். கிட்கட் வந்து ஐயனில் வந்து பார்த்திங்கன்னா கிராக்லிங் பாப்கார்னுங்கிற நேமில் வந்து போடுவாங்க. அது வந்து 3 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கும் இதோட ஃபங்க்ஷன்லாம். அந்த கிராக்லிங் சவுண்டு வந்து நல்லா ஹெவியாகவே வந்து கேட்கும். நெக்ஸ்ட் 1 சவுண்டு கொஞ்சம் வந்து பார்க்கலாம். 1 சவுண்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ட்ராகன் வெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. ஐயனை பொறுத்த வரைக்கும் 1 சவுண்ட்லாம் நல்லா ஹெவியாக வந்து வெடிக்கும், நல்ல சவுண்டு வந்து கேட்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குருவி வெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஐயனில் இருக்கக்கூடிய எல்லா வெடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து இருக்கும். அவங்கக்கிட்ட 1 சவுண்டில் என்னென்ன வெடிலாம் வந்து இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சவுண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து இதில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு வெடி வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பேப்பர் வந்து சுற்றிருக்காங்க. இது 3.5 டீலக்ஸ்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரேபிட் வெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டில் வெடிக்கக்கூடிய கிராக்கர்ஸ் தான். அடுத்து லட்சுமி வெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து இருக்குது, 4 இன்ச்சு லட்சுமி. செம்ம தரமாக வந்து இருக்குது பேக்கிங்கு. நெக்ஸ்ட்டு பப்பின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஐயனில் 1 சவுண்டில் என்னென்ன வெடிலாம் வந்து இருக்கோ அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு 1 சவுண்ட் கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3.5 வந்து வருது. நெக்ஸ்ட்டு கிங்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்கெட் வந்து 1 சவுண்டில் வந்து போட்டிருக்காங்க. இதோட எத்தனை பாக்கெட் வந்துருச்சுன்னு வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு இருக்கிறதுல பெரிய சைஸ் ஐயனில் 1 சவுண்டில் இருக்கக்கூடிய பெரிய வெடினா அது இந்த கணேஷ் வெடி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வெடி ஐயனில். செம்ம சவுண்டில் வந்து வெடிக்கும். பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா குமிஞ்சுறது ஒன்று வச்சாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு டீலக்ஸு. நெக்ஸ்ட்டு 2 சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஐயனுடைய 2 சவுண்ட் வந்து எப்படி வெடிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு ஒரு ஷார்ட் வெடிக்கிறதுக்குள்ளே கீழே வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிடும். இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சு சதுரிடும். செம்ம பவராக வந்துருக்கும். சூப்பராக இருக்கும் இதோடைய ஃபங்க்ஷன்லாம். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் செக்கர் ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா 10 பீசஸ் வராது. இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்காண்டியே வந்து போடுறது 5 பீசஸ் தான் வந்து வரும். இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பாட்டு பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 பீசஸ் பாக்ஸ் தான். இதில் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐயனுடைய ரெட் 7 ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃப்ளாஷ் போயிட்டு வந்து வெடிக்கும், சூப்பராக இருக்கும் இதோடைய ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட் கிராக்லிங் தண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிராக்லிங் ஷாட்டாக இது வந்து இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து டெஸ்ட் பண்ணது வந்து இது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐயனுடைய ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸே வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்துருக்கு. ஐயனுடைய ஹெலிகாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும் குவாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சோட்டா பீம் சொல்லிட்டு ஒரு கிராக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைரன் தான், மினி சைரன் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்டு மட்டும் வரும் நல்லா ஹெவியாக. அடுத்து ஐயனுடைய ஃப்ளவர் பாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இது வந்து டபுள் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் இதோடைய ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளவர் பாட் மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து வெடிச்சிடும். சூப்பராக இருக்கும் இதோடைய ஃபங்க்ஷன்லாம். அயன் பிராண்டுங்கிறப்போ இன்னும் சவுண்டெலாம் வந்து நல்லா ஹெவியாக வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபன்னி பன்னின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கை ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் ஷாட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஏன்னா பெருசாக வெயிட் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு ரைடர் ஷாட்டாக வந்து இருக்கணும். இதில் ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மேஜிக் மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கை ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகணும்னு தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சது வந்து இல்லை. ஒரு நார்மலான ஸ்கை ஷாட்டாக வந்து இருக்கலாம். அடுத்து சோரின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாக்ஸில், இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸே வந்து இருக்கும் 10 பீசஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா 3 பீசஸ் உள்ள மாதிரி ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்டோபம் வந்து பார்த்திங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பம்பரம் டாப் டக்குன்னு சொல்லிட்டு பம்பரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு 9 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். 8 பாக்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாலா, அதை லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கலர் ஸ்பார்க்கல்ஸ் 7 சென்டிமீட்டர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 7 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்கு. அடுத்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிக் 9 சென்டிமீட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் இன்னொரு 9 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 சென்டிமீட்டரில் 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று எலக்ட்ரிக்கு, இன்னொன்று கலரு. நெக்ஸ்ட்டு 15 சென்டிமீட்டரில் ஒரு எலக்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. 15 சென்டிமீட்டர் தான் அந்த பாக்ஸ் வந்து அதிகம். இதில் என்ன ஒரு மைனஸாக நான் வந்து பார்க்குறேன்னா ரெட்டோ க்ரீனோ வந்து கொடுக்கவே வந்து இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் எலக்ட்ரிக்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா லெஜெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் வாலா, அதோட ஃபங்க்ஷன் நல்லா வந்திருக்கும், நல்லா டைமிங்கில் வந்து வெடிக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லாமே வந்து பார்த்தாச்சு. பாக்ஸே வந்து எம்டி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். இந்த பெரிய பாக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிடிக்கும். ரீசன் என்ன, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்கர்ஸ் வந்து இருக்கும், நல்லா வெடிக்கிற மாதிரி கிராக்கர்ஸ்லாம் வந்து இருக்கும். அதில் பெருசாக ஒன்றுமே வந்து இருக்காது. பெரிய ப்ராடக்டாக ஒரு 4-5 தான் வந்து இருக்கும். ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எப்படியோ அது மாதிரி வந்து இருக்கும். டே கிராக்கர்ஸ் அப்புறம் நைட் கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டே கிராக்கர்ஸ் வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பாக்ஸு. இது உங்கள் யாருக்கு வேணும்னா வந்து சொல்லுங்கள். இந்த கிராக்கர்ஸ் எல்லாமே எவ்வளோக்கு ஒர்த்து நீங்களே வந்து சொல்லுங்கள். அந்த ரேட்டுக்கே வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கு அன்பாக்சிங் வந்து வராது. இதுதான் கடைசி அன்பாக்சிங். நீங்கள் கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்சிங்கோ இல்லை பெரிய பாக்ஸ் அன்பாக்சிங்கோ எதுவுமே வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2026 தான் வந்து வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டெஸ்டிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வரும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.